இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எப்படி தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு மிளகு காரா சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மிளகு காரா சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சலிச்சு வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் பொடிச்சு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் போல் சோடா உப்பு, 1 ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போது முதல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், கொஞ்சம் போல் சோடா உப்பு. இப்போது தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்தணும் அப்படின்னா சரியாக இருக்கும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து ஸ்டிக்கியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சேவுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும்போது தான் நமக்கு சேவு நல்லாயிருக்கும். நீங்கள் முறுக்கு மணியில் போடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் இது ஜீரா கரண்டியில் போட போகிறோம். ஸோ ஒரு ஜீரா கரண்டி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி கரண்டியில் வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா கீழே நமக்கு ட்ராப்பாக விழும். ஸோ நமக்கு சூப்பரான சேவு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு சூப்பரான மிளகு காரா சேவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பொரிச்சு போட்டுக்கலாம். கார்னிஷ்காக கருவேப்பிலை தூவி மிளகு காரா சேவு முறுக்கு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு. நாம் எடுத்த கொஞ்சமான மாவில் 1 பிளேட் அளவுக்கு நல்ல கிறிஸ்பியான மிளகு காரா சேவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.